ரிக்வெஸ்ட் டு ஸ்பீக் நிரஞ்சனா குடுக்குறீங்க. உங்களுக்கு அக்செப்ட் பண்றேன். கனெக்ட் ஆச்சுன்னா நம்ம இன்டராக்ட் பண்ணலாம். நிரஞ்சனா, யூ ஆர் இன் த லைவ் ரூம். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. நம்ம அந்த நெட்வொர்க் டயக்ராம் கரெக்ட் தானா சார்? ஆக்சுவலி அந்த கொஸ்டினுக்கு அது கரெக்டான நெட்வொர்க் டயக்ராமா சார்? பிகாஸ் அதுல சில ஐட்ரேஷன்ல வந்து அப்டேட் பண்ணாம இருக்கும். இல்ல சார், இனிஷியலாவே நான் சொல்றேன் சார். இனிஷியலா செக் பண்ணிடலாம். இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு. ஒன் ஸ்லைடு ஸ்டார்ட் பண்ணோடனே எந்த ஸ்லைடுன்னு சொல்லுங்க. பிரசன்டேஷன் லோட் ஆனோடனே எந்த ஸ்லைடுன்னு சொல்லுங்க. நான் அங்க நிறுத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். ஸோ நீங்க ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஏபிசிடி நெட்வொர்க் தானே சொல்றீங்க? ஆமா சார். பிகாஸ் வந்து டிக்கு வந்து ப்ரெசிடர் பிஎன்சின்னு இருக்குல்ல சார், அதுக்கு காமன் டியூரேஷன் 3 இருக்கு. பட் ஆனா நீங்க டிக்கு வந்து பில இருந்து சில இருந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா கனெக்ட் இப்போ பண்ணிருக்கீங்க. செக் பண்ணிக்கலாம். இந்த இது இருந்தா கூட ஓகே தான் சார். ஓகே. இப்போ டிக்கு வந்து டியூரேஷன் 3ன்னு இருக்கு. வந்து பிஎன்சினா ஒரு டம்மி போட்டு கனெக்ட் பண்ணணும், இல்ல பிஎன்சில இருந்து அந்த மாதிரி தானே அந்த கனெக்ட் பண்ண நெட்வொர்க் முடியும்? கனெக்ட் பண்றது சொல்றீங்களா? ஆமா சார். ஓகே. இந்த ஒயிட் போர்டு எனேபிள் பண்ணா மேல சில கண்டென்ட் தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணி. ஆக்டிவிட்டி டியூரேஷன் ஏ வந்து 5 days. ஓகேவா? தென் ஆக்டிவிட்டி பி அதோட ப்ரெடெசஸர் ஏ. ஸோ இது வரைக்கும் ஓகே. இது ஓகே இல்ல? அது ஓகே சார். நெக்ஸ்ட் சி, ஆக்டிவிட்டி சியோட ப்ரெடெசஸர் ஏ. இதுவும் ஓகே இல்ல? டி தான் சார் லாஸ்ட் ஒன். டிக்கு வந்து பி அண்ட் சி கரெக்டா? இங்க பாருங்க, பி அண்ட் சி ரெண்டும் கனெக்ட் பண்ணி தானே டீல முடியும். பிஎன்சி கனெக்ட் பண்ணி டம்மி போட்டு அதுல இருந்து தானே சார் 3, ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு 3 டியூரேஷன் சார். இதுதான் 3 இருங்க 3ன்னு வருது இல்ல? இருங்க சொல்றேன். பிஎன்சி முடிச்சிட்டு அங்க இருந்து அப்புறம் தானே டி வர முடியும். நீங்க இது இந்த கனெக்ட் பண்ணிருக்கிறது எப்படின்னா டி பில இருந்து டைரக்டா டி வர மாதிரி, சில இருந்து டைரக்டா டி வர மாதிரி இருக்குல்ல சார்? ஏன்னா இங்க இங்க பாத்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் எந்த விதமான டைரக்ட் ரிலேஷனும் கிடையாது. ஓகேவா? ஓகே சார். B and C are related only because of activity D. அதனால தான் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. There is no any direct connection between B and C, but there is a mutual connection with respect to activity D. ஸோ இப்போ நீங்கள் அந்த லாஜிக்ல பார்த்தீங்கன்னா இப்படி தானே வரும். Activity D ஓட predecessor is both B and C, which means activity D can start only after B as well as C is completed. அப்போ D கோட ஸ்டார்ட் டைம் எதுவும் எடுத்துக்கோன்னா the latest completion time of either B or C will be the start time of D with respect to critical path. அதனால தான் நமக்கு இங்க வந்து critical path வந்து என்ன இருக்கும்? ACD critical path இருக்குமா? ACD critical path. which ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இங்க வந்து பாருங்க 11 days. ஒரு நிமிஷம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 11 days இருக்கா சியோட கம்ப்ளீஷன் டைம். அதே போல இந்த 11 days அப்படிங்கிறது இட் அப்ளைஸ் ஃபார் போத் ஏர்லி ஃபினிஷ் அண்ட் லேட் ஃபினிஷ். இந்த மாதிரி இருக்கா? ரெண்டுமே 11. சில வந்து ரெண்டுமே 11. இதுவே பில பாத்தீங்கன்னா ஏர்லி ஃபினிஷ் வந்து 9, லேட் ஃபினிஷ் வந்து 11. ஸோ the maximum of bothன்னு பார்க்கும்போது என்னன்னு வரும்? ஃபார்வர்ட் பாஸ்ல 11 in terms of critical path. ஸோ அதனால தான் வந்து இங்கே 11ல ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இது வந்து இதனால 11ல ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா the maximum of 9 or 11 அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கு?
11. ஸோ அதனால 11 இங்க வந்து ஜாயின் ஆகுது. அதே மாதிரி இங்க இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா both are 11, ஸோ அதனால 11 ஸ்டார்ட் டைம். early start time 11, latest start time 11. நம்ம பில இருந்து பார்க்கும்போது பியோட ரெண்டு கம்ப்ளீஷன் டைம்ஸ் வந்து 9 and 11. ஸோ ஃபார்வர்ட் பாஸ்ல மேக்ஸிமம் எடுத்துப்போம் 11. அதே மாதிரி சில இருந்து பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபினிஷ் டைமுமே 11 தான். அதனால தான் டி வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஆப்வியஸ்லி லாஸ்ட் ஆக்டிவிட்டி கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தான், பட் இட் இஸ் கனெக்டட் டு சி இந்த கிரிட்டிக்கல் பாத், ஒமிட்டிங் பி, பிகாஸ் பி வந்து கிரிட்டிக்கல் கிடையாது. தேர் இஸ் அ 2 day ஃப்ளோட் இருக்கு, தெரியுதா? ஓகே சார், நான் வந்து நான் அது ஓகே உங்களுக்கு சார், நீங்க சொன்னதெல்லாம் ஓகே சார். ஓகே, உங்களுக்கு மார்க்கர் எனேபிள் ஆயிடுச்சுன்னு பாருங்க, மார்க்கர் இருக்கான்னு பாருங்க. எஸ் சார். இப்போ நீங்க வரைஞ்சு காட்டுங்க. நான் என்ன சொன்னேன்னா சார், ஆக்சுவலி பி அண்ட் சிக்கு முடிச்சப்போ இந்த டிக்கு பதிலா டம்மி ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் தானே சார் இன்னொரு இல்ல அது தேவை இல்லையே, அது அப்போ ஏன்னா வந்து necessary இல்ல. ப்ரொசீஜர் சார் வந்து என்ன சார், டிக்கு வந்து பிஎன்சி 2 கம்ப்ளீட் ஆனதானே சார் டிக்கு போக முடியும். ஒரு கனெக்டிங் டம்மி ஆக்டிவிட்டியாச்சும் போடணும்ல சார். ஏன்னா கொஸ்டின்ல அப்படி கொடுத்துருக்கறனால. ரியங்கா மெசேஜ் பண்ணிருக்காங்க, கமெண்ட்ல பாருங்க. the diagram is correct because the duration is placed only on the notes. ஏன்னா நீங்க நம்ம நார்மலா வந்து டம்மி ஆக்டிவிட்டி எப்போ போடுவோம்னா நடுவில் ஏதாவது லாஜிக்கல் எரர் இருக்கும்போது மட்டும் போட்டுக்கலாம், அந்த லாஜிக்கல் எரர் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் இங்க நமக்கு ரொம்ப சிம்பிள் ஆக்டிவிட்டி தானே, சிம்பிள் நெட்வொர்க் தானே, வெறும் 4 ஆக்டிவிட்டி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம டி இஸ் த எண்டிங் ஆக்டிவிட்டி, எண்டிங் லாஸ்ட் ஆக்டிவிட்டி. அதோட ஈவெண்ட் வந்து லாஸ்ட் ஈவெண்ட். ஸோ அந்த டைரக்டா லாஸ்ட் ஈவெண்ட்ல தானே போய் கனெக்ட் பண்றாங்க, அதனால தேவைப்படாது. ஓகே சார். ஸோ இப்போ டெம்பரரியா மியூட் பண்றேன். ஓகே, ஸோ நம்ம இதான் பார்த்தோம், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றோம் லாஸ்ட்ல அப்படின்ட்டு குயிக்காக பார்த்துருவோம். ஸோ தேர் இஸ் ஸ்டெப் வைஸ் ஐட்ரேஷன். ஒரு ஐட்ரேஷன்லையும் ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு நாள் தான் கம்மி பண்ண முடியும். based on that you select the cost slope, least cost slope in each iteration, and அதுக்கு உண்டான ஆக்டிவிட்டியோட டியூரேஷன் ஒரு நாள் கம்மி பண்ணி நெட்வொர்க் பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு ஃபைனலி ஃப்ரம் த ஃபார்வர்ட் பாஸ் பேக்வர்ட் பாஸ் யூ டிட்டர்மைன் த ப்ராஜெக்ட் டியூரேஷன் அண்ட் இஸ் இட் சூட்டபிள் ஆர் நாட். அதாவது நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே போகிறோம், இந்த செகண்ட் லாஸ்ட் காலம்ல இருக்கிற எல்லா கிராஷ் டேஸும் கரையிற வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணுறோம். தென் ஒன்லி யூ கேன் கெட் த ஃபுல் கர்வ், கம்ப்ளீட் கர்வ் நம்ம அச்சீவ் பண்ணலாம், இல்லைன்னா பாதியிலே இருக்கும். That is what is achieved here in the graph. Always in the trade-off curve path graph la pathona, x-axis will always be duration, y-axis will always be cost, and the curve plot பண்றதுக்கு உண்டான particulars பாத்தீங்கன்னா the project duration step wise ஒரு ஸ்டெப்பா இனிஷியலா ஸ்டெப் 0 before starting the iteration என்ன டியூரேஷன் இருந்தது, அண்ட் அட் த எண்ட் என்ன டியூரேஷனா இருந்தது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இந்த 4 ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும், இந்த காஸ்ட் டைமை பொறுத்த வரைக்கும் we can crash from 14 days up to 8 days. 8 days 8 days விட கம்மியா நம்மளால கிராஷ் பண்ணவே முடியாது. இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், பிகாஸ் நமக்கு அந்த ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இருந்த எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸையும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ யுவர் மேக்ஸிமம் கிராஷ் கேன் பி அப் டு 8 days. அதுக்கு நம்ம என்ன மெத்தட் அப்ரோச் பண்ணோங்கிற சம்மரி அந்த கன்சாலிடேட்டட் டேபிள் தான் இங்க இருக்கு. ஒரு ஸ்டெப் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது இந்த டேபிள்ல ஃபில் பண்றாங்க. ஸோ நீங்க எழுதி பார்க்கும்போது இந்த டேபிள சைட்ல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா, காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், டைமை கம்மி பண்ணணும், அந்த அந்த டீடைல்ஸ், அந்த மைன்யூட் டீடைல்ஸ் தான் இங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கிராஷ் காஸ்ட்டை ஒரு காலம்ல போட்டிருக்காங்க, தென் கியூமுலேட்டிவ் கேஷ் காஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. வை? பிகாஸ் தட் இஸ் வாட் நெசசரி ஃபார் அஸ் அட் தி எண்ட். Always, wherever you deal with resource, you finally need the cumulative amount of resource consumed or invested. Here we have invested cost, so we have calculate the cumulative value. The total cumulative crash cost பார்த்தோம்னா 700 rupees totally.
ஒரு ஸ்டெப்பு தான் டோட்டலாக ஆட் பண்ணால் 700 days வரும். சிமிலரா ஆல்ரெடி சொன்ன மாதிரி this 700 rupees will be added to the total project cost. ஸோ நம்ம டைரெக்டாக பார்த்தோம்னா ஒரே ஸ்டெப்பில் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். 1200 rupeesலேருந்து 700 ஆட் பண்ணோம்னா 1900 rupees வரும் அப்படின்ட்டு. பட் அது என்ன லெவலில் இன்க்ரிமெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட் காலம். இந்த லாஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வேல்யூ, இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் இடையில உள்ள இன்க்ரிமெண்ட் தான் இட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த கர்வ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டைரக்டாவே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் நீங்க யூஸ்வலா வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ் பாக்குறீங்க, எப்போ லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சோ, எப்போ பேண்டமிக் ஸ்டார்ட் ஆச்சோ, எல்லா டைம்லயும் நியூஸ்ல, மீடியால, பேப்பர்ல they are providing statistical data, curves, then projections. அதே மாதிரி தான் இங்கேயும் at the initial phase இங்க நம்ம இருக்கோம். இதான் கிராஷ் காஸ்ட். இப்போ நம்மளோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அசம்ஷன் படி லீனியரா இருக்கலாம், பட் ஆக்சுவல் டேட்டா படி டியூ டு த வேரியேஷன்ஸ், இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 1200லேருந்து இந்த 1900க்கு ஆன ஜம்ப் வந்து இட் இஸ் நாட் அ லீனியர் வேரியேஷன். இந்த வேரியேஷன்ல தேர் இஸ் நோ எனி லீனியாரிட்டி. அதனால தான் உங்களுக்கு இந்த கர்வ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ எப்பவுமே கர்வை வந்து டைம் ட்ரேட் ஆஃப்ல வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் பார்க்கக்கூடாது. ஆல்வேஸ் யூ நீட் டு வியூ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இந்த டைரக்ஷன்ல தான் கர்வை பார்க்கணும். ஏன்னா திஸ் இஸ் அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் அவர் எண்டிங் பாயிண்ட். இதுதான் நம்ம வந்து அப்ரோச் பண்றோம். இதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் என்ன, ஏன் இந்த எஃபெக்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்வ் இட் இஸ் மோர் லைக் அ பீஸ் வைஸ் லீனியர் ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு ஸ்லோப் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கும், அப்புறம் சடனாக பார்த்தா ஸ்டீப்பாக இருக்கும், பீக் பயங்கரமாக ரைஸ் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஸ்டார்டிங்கில் வந்து உங்களோட ஸ்லோப் வந்து அவ்வளோ ஸ்டீப்பாக இல்லை, பட் ஆஃப்டர் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களோட ஸ்டீப் வந்து, அதாவது உங்களோட ஸ்லோப் வந்து ஸ்டீப்பாக இருக்கு. வை? பிகாஸ் த ரீசன் இஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, லார்ஜர் காஸ்ட் ஸ்லோப். ஏன்னா ஸ்டார்டிங் நம்ம வந்து நம்மளோட மெத்தடாலஜி என்ன, as we start with selecting the activities with least cost slope. ஃபர்ஸ்ட் கம்மியா செலவாகிற ஆக்டிவிட்டியா பார்த்து கிராஷ் பண்ணிட்டு இருக்கோம். பட் போக போக அதோட கோட்டா காலி ஆயிடுது. ரிமைனிங் இருக்கிற ஆக்டிவிட்டியோட காஸ்ட் எல்லாமே வந்து காஸ்ட்லியா இருந்தது, 175 rupees, 100 rupees அந்த மாதிரி. ஸோ அதனால தான் நமக்கு போக போக காஸ்ட் ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்லோப்பும் ஸ்டீப்பா வேரி ஆகுது ஆஃப்டர் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இஸ் தேர் எனி டவுட்ஸ்? Niranjana, you can on the microphone and speak. Okay sir, no doubt sir. Michelle okay தான் sir. நெக்ஸ்ட், இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த டேபிள் வந்து டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் திஸ் இஸ் இன்டைரக்ட் காஸ்ட். இன்டைரக்ட் காஸ்ட்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்ட்டு நம்ம கர்வ்ல பார்க்கலாம். இப்போ நீங்க என்ன யோசிச்சு பாருங்க, இன்டைரக்ட் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி டியூரேஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இன்டைரக்ட் காஸ்ட் இஸ் independent of activity duration. Why? Because we are spending some amount on examples. பார்த்தீங்கன்னா salary கொடுக்கறது, இல்லை வந்து மெட்டீரியல் ஸ்டோர் பண்ற இன்வென்ட்ரி, ஒரு the budget, இந்த ஃபிக்ஸடு காஸ்ட்டை வந்து எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கிறது தான் இன்டைரக்ட் காஸ்ட். நம்ம ட்ரேட் ஆஃப் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, என்னதான் ஒரு வகையில டைரக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்டைரக்ட் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். There will be a considerable decrease in indirect cost. What is the reason?
previous slide, you saw that the direct cost increases as you undergo network crashing, but indirect cost will decrease. Why? இன்டைரக்ட் காஸ்ட்னு ஒரு நாளுக்கு இருக்கனால நம்ம டேஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்டைரக்ட் காஸ்ட் குறைஞ்சு வந்துடும். Yes. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கம்மி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சேலரி கொடுக்குற மந்த்ஸும் கம்மியாயிடும். அதே மாதிரி ரெண்ட்டுக்கு கொடுக்குற டேஸும் கம்மியாயிடும். ஃபார் லேண்ட் ரெண்ட், ஃபிக்ஸட் காஸ்ட். அதான் ரீசன். So we see the effect of crashing on indirect cost. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, கிராஃப் வந்து ரைட் டு லெஃப்ட்ல பார்க்கணுன்ட்டு. ஸோ ரைட் டு லெஃப்ட்ல இந்த டைரக்ஷன்ல நம்ம பார்க்கும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இன்டைரக்ட் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும், பிகாஸ் நார்மல் டியூரேஷன் வேல்யூ வில் பி ஹை. பட் டியூரேஷன் கம்மியாக இன்டைரக்ட் காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ யுவர் ஸ்லோப் வில் பி இன் அ டவுன்வர்ட் டைரக்ஷன். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. இந்த ஏ அண்ட் பியோட பொசிஷனை பொறுத்து தான் the slope of the line will be defined. இங்க நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரீவியஸ் ஸ்லைட்ல டேட்டா இருக்கான்னு பார்ப்போம். எஸ், இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் காலமா பாருங்க. இன்டைரக்ட் காஸ்ட் பர் டே. இந்த ஆரோ மார்க் இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா எல்லா டேஸுமே 100 டே செலவாகும். கரெக்டா? ஒரு நாளைக்கு ஆக்டிவிட்டி நடக்க ஒரு நாளும் 100 rupees ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் டிஃபைன்ட் இன் திஸ் காலம். அண்ட் நெக்ஸ்ட் காலம்ல பாத்தீங்கன்னா டோட்டல் இன்டைரக்ட் காஸ்ட் வில் கீப் ஆன் டிக்ரீசிங். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா your project duration is 14 days. So 14 into 100 will give 1400. But as the number of days இங்க வந்து டிக்ரீஸ் ஆக என்ன ஆகுது, your indirect costs also keep on decreasing at a linear rate. இப்போ புரியுதா ஏன் வந்து இன்டைரக்ட் காஸ்ட் வந்து அதோட கர்வ் வந்து லீனியரா இருக்குன்ட்டு? பிகாஸ் பர் டே வந்து நம்ம ஃபிக்ஸடு காஸ்ட் மாதிரி நம்ம அசியூம் பண்றதுனால இன்டைரக்ட் காஸ்ட் பர் டே, டோட்டல் இன்டைரக்ட் காஸ்ட்டும் அதோட அமௌண்ட் கம்மியாயிட்டே தான் போகும் பர் டே இன் அ லீனியர் ஃபேஷன். And how do we calculate total cost? Direct plus indirect cost. இங்க நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருந்த டைரக்ட் காஸ்ட் இங்க இருக்கு and total indirect cost இங்க இருக்கு. So you add these two column, the cells in these two column and arrive at the value, which is 2600 rupees. இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன காஸ்ட்? இந்த 2600ங்கிறது என்ன காஸ்ட்னா இது என்ன காஸ்ட்னு சொல்லுவாங்க? What is 2600 called? இது என்ன டியூரேஷன்? 14ங்கிறது என்ன டியூரேஷன்? நீங்க கமெண்ட்ல வேணா கூட ஆன்சர் பண்ணுங்க. 14 அப்படிங்கிறது என்ன டியூரேஷன்? அந்த டெக்னிக்கல் டேர்ம் பேர் என்ன? 14 அப்படிங்கிறது என்ன டியூரேஷன்? டோட்டல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம். அதுக்கு ஒரு டேர்ம் சொல்லியிருந்தேன், ஒரு 4 டேர்ம் சொல்லியிருந்தேன் கிராஷிங்ல. நார்மல் டியூரேஷன். ஸோ 14 அப்படிங்கிறது வந்து நார்மல் டியூரேஷன். அதுக்கு அசோசியேட்டடா இருக்கக்கூடிய காஸ்ட் தான் வந்து 2600 rupees, which is called நார்மல் காஸ்ட். எப்பவுமே வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் இருக்கிற டியூரேஷன் வந்து நார்மல் டியூரேஷன். அதே மாதிரி ஸ்டார்டிங் இருக்கிற காஸ்ட் வந்து நார்மல் காஸ்ட். இதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ. இது இந்த ரெண்டும், இந்த 14, 2600 இது ரெண்டும் சேர்த்தாதான் இட் பிகம்ஸ்
இந்த பாயிண்ட் ஏ அப்படின்னு கிராஃப்ல மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஏ பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் இதான். கிரிட்டிக்கல் டியூரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து நார்மல் டியூரேஷன். ஏன்னா ஸ்டெப் 0ல கண்டுபிடிக்கிறது நம்ம அப்படிதான் பேர் வைக்கிறோம். பிஃபோர் கிராஷிங் பண்றதுனால அது வந்து நார்மல் டியூரேஷன். அதுக்கு அசோசியேட்டடா இருக்கக்கூடிய காஸ்ட் வந்து நார்மல் காஸ்ட். பட் நம்ம அதுக்கப்புறமா இருக்கக்கூடியதெல்லாம் தான் வந்து கிராஷ் டியூரேஷன், கிராஷ் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது மட்டும் நார்மல் டியூரேஷன் அண்ட் நார்மல் காஸ்ட். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ட் காஸ்ட்டுக்கு ஒரு கர்வ் வந்தது கரெக்டா. டைரக்ட் காஸ்டோட கர்வ் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி இன்டைரக்ட் காஸ்ட் என்ன இருந்தது, இப்படி இருந்துச்சு. நமக்கு டைரக்ட் காஸ்ட் வந்து இப்படி ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 14,2600 அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ. அப்புறம் இங்கேருந்து என்ன ஆகுது, உங்களுக்கு டைரக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஓகேவா? ஸோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்து இன்டைரக்ட் காஸ்ட். இன்டைரக்ட் காஸ்ட் என்ன ஆகுது, லீனியரா இப்படி லீனியரா இருக்கு. ஸ்டார்டிங் வந்து அதிகமா இருக்கும், அப்புறம் டேஸ் போக போக கம்மியா இருக்கும். இது வந்து இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ அதான் ஆல்ரெடி சொன்னோம், ஒரு பக்கம் வந்து இங்க நீங்க கிளியரா பாத்தீங்கன்னாலே தெரியும், டைரக்ட் காஸ்ட் காலமையும் இன்டைரக்ட் காஸ்ட் காலமையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். டைரக்ட் காஸ்ட் காலம்ல பாருங்க 1200 1205 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இன்டைரக்ட் காஸ்ட்ல வேல்யூ கம்மி ஆகிட்டே போகுது. ஸோ இது வந்து பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் காலமோட வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன ஆகுது, இது வரைக்கும் நமக்கு வந்து கம்மி ஆகிட்டே இருக்கு கரெக்டா. இது வரைக்கும் நமக்கு வந்து the trend is downward, 2600 2525 2450 2400 up to this point வரைக்கும் நமக்கு the value is reducing. பட் சடனா என்ன ஆகுது, after 2400 டிக்ரீஸ் ஆகாம இன்க்ரீஸ் ஆகுது. there is an increase after this stage, there is an increase in total cost after this stage. ஸோ இப்போ இங்க ரோ 3 எதுக்காக, இந்த ஸ்டெப் நம்பர் 3 எதுக்காக ஹைலைட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுதா? why? because that is the point where your total cost of the project is minimum. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த லாஸ்ட் காலம்ல எந்த வேல்யூ கம்மியா இருக்கோ, which is 2400, அதுக்கு உண்டான அசோசியேட்டட் கிராஷ் டியூரேஷன் எவ்வளோ, ஜஸ்ட் 11 days. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 14ங்கிறது மட்டும்தான் நார்மல் டியூரேஷன், மற்ற எல்லாமே வந்து கிராஷ் டியூரேஷன். 8ங்கிறது வந்து மேக்ஸிமம் கிராஷ். நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, எந்த நம்ம ஃபுல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம், பியாண்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நார்மலா QTல என்ன பண்ணுவீங்க, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வர வரைக்கும் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. பட் இந்த ட்ரேட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் the problem was solved beyond the objective function to show us how the trend is going. இங்க பாத்தீங்கன்னா தெரியுது, your value of project duration 11, crash duration 11 is optimum. Why? because the associated cost of the total project 2400 is minimum.
நீங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ரீச் ஆயிட்டீங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இது வரைக்கும் டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், நீங்க கால்குலேட் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் ஆஃப்டர் திஸ் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது எப்போ உங்களுக்கு வேல்யூ அதிகமாகுதோ அப்போ நீங்க ப்ராப்ளமை முடிச்சுக்கலாம். ஸோ இதோடவே நீங்க வந்து ப்ராப்ளமை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருங்க நான் கிளியரா சொல்றேன். எப்போ வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து உங்க ட்ரேட் ஆஃப்ல எப்படி இருக்கும்னா கம்மியாயிட்டே இருக்கும், அப்புறம் சடனா ஒரு பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த ஸ்டேஜ்ல நீங்க இதோட முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு யூ ஹைலைட் த வேல்யூ விச் இஸ் மினிமம் அண்ட் அதோட அசோசியேட்டட் டியூரேஷன், ப்ராஜெக்ட் டியூரேஷன் என்னவோ தட் இஸ் த ஆப்டிமம் கிராஷ் டியூரேஷன் 11. இப்படிதான் நம்ம ப்ராப்ளம் வந்து முடிக்கணும். ஓகேவா சார்? எனி டவுட்? ஓகே. ஸோ இங்க பாருங்க, ப்ரீவியஸாக ஒயிட் போர்டில் வரைஞ்சிருக்கிறது தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து டைரக்ட் காஸ்ட், கிரீன் கலரில் இருக்கிறது இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ யோ சமேஷன் அந்த 2 காலம்ல இருக்கிற வேல்யூ, டேபிள் இருக்கிறது கிராஃபாக பிளாட் பண்ணுறாங்க, 2 காலம் வேல்யூவையும் பிளாட் பண்ணி ஒரு கர்வ் ஜென்ரேட் பண்ணுறோம், தட் இஸ் டோட்டல் காஸ்ட். இந்த பிரின்சிபலை வந்து நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, கியூடியில் பிரேக் ஈவன் அனாலிசிஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஓகே, which is the minimum point here. இதுதான் அந்த வேல்யூ 2400. Why? Because after this point பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து ப்ரீவியஸை விட அதிகமாக போகுது. அதனால நம்ம ப்ராப்ளம் வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். And you select this value as total cost of the project including the crash cost and அதுக்குண்டான associated project duration 11 days. So the revision அப்படின்னு பார்த்தீங்கன்னா steps for crashing, which is first you identify the activities on the critical paths. நம்ம 2 பாத்தில் வந்து ஒன்று ஐடென்டிஃபை பண்ணோம். அண்ட் யூ கம்பேர் த யூனிட் காஸ்ட் ஆஃப் கிராஷிங். அதாவது ஸ்டெப் 1ல கூட பார்த்தோம், நம்ம ஏசிடி 3 ஆக்டிவிட்டியில் ஏக்கு தான் கம்மியாக காஸ்ட் இருந்தது, 25 rupees. தட் இஸ் அ காஸ்ட் ஸ்லோ பர் டே. அண்ட் செலக்ட் ஆக்டிவிட்டி பர் காம்பினேஷன் வித் மேக்ஸிமம் மினிமம் யூனிட் காஸ்ட். நம்ம காம்பினேஷன் கூட பண்ணலாம்னு சொன்னாங்க. இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் எப்படி, லாஸ்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டெப் சி ஆக்டிவிட்டி சி அண்ட் பி கம்பைன் பண்ணி 250 rupees கொண்டு வந்தாங்க கிராஷிங்க்கு. அதாவது பேரலி கிராஷிங் ஆக்டிவிட்டி சி 1 day, ஆக்டிவிட்டி பி 1 day அப்படி பண்ணலாமே தவிர்த்து ஒரே ஐட்ரேஷன்ல ஒரே ஆக்டிவிட்டியை மோர் தென் 1 day கிராஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா யூ கேனாட் ஏபிள் டு செக் த எஃபெக்ட். அந்த அந்த கர்வோட ப்ரொஃபைலு இப்போ டேட்டால ஒரு இடத்துல மட்டும், கிராஃப்ல ஒரு இடத்துல மட்டும் டேட்டா மிஸ் ஆச்சுன்னா அந்த கர்வ்ல கனெக்டிங் பாயிண்ட் மிஸ் ஆகும். நம்ம கர்வ் பிளாட் பண்ணலாம், பட் பக்கத்துல பாயிண்ட் யூனிஃபார்ம் இன்டர்வல்ஸ், ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இருந்தாதான் we can able to exactly determine the characteristic of the curve, the profile. That is why ஒரு ஆக்டிவிட்டியில ஒரு ஸ்டெப்ல ஒரு ஆக்டிவிட்டின்னு எடுத்தா அதுல ஒரு டே தான் கம்மி பண்ண முடியும். That is the rule. And next, fourth step, reduce duration of activity or else the combination. நோட் என்ன கொடுத்துருக்காங்க, ensure no other path becomes critical if duration reductions by more than 1 day. நம்ம பண்ற சேஞ்சஸ்னால வேற பாத் கிரிட்டிக்கலா மாறக்கூடாது. அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஓகே.
பட் பண்ணும்போது மாறக்கூடாது. அதை வந்து கன்சிடர் பண்ணி தான் அவங்க அப்ளை பண்ணணும். ஸோ சின்ன நெட்ஒர்க்ல ஈஸியாக இருக்கும். பெரிய நெட்ஒர்க்ல வி ஷுட் டேக் கேர் ஆஃப் த நோட். இந்த 4th பாயிண்ட், நம்ம பண்ணுற சேஞ்சஸ்னால கிரிட்டிக்கல் பாத் அப்ரப்டாக சேஞ்ச் ஆகக்கூடாது. And last step, recalculate network parameters, which is EST, FT, LST, LFT, and we go for again step 1, ஒரு சைக்கிள் மாதிரி பார்ப்போம். இந்த ப்ராசஸில் தான் we will identify the activity with least cost. கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, repeat steps until activity or combination cannot undergo further crashing. ஸோ இங்கே என்ன சொல்றாங்க, you need to repeat the steps until all the crash days are consumed. That is when we reach the maximum crash limit. எல்லாமே பண்ண சொல்றாங்க. அப்பதான் நம்ம அந்த ஃபுல் கர்வ் தெரியும். அந்த கர்வ்ல நம்ம அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணலாம். இதுல இன்னொரு சாம்பிள் எக்ஸசைஸ் இருக்கு பாருங்க. இல்லை there are multiple activities. ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மாதிரி மட்டும் இருக்கும். ஃபுல்லாக பார்க்கணுன்னா டைம் அதிகமாகும். ஒரு கோத்ரூ மாதிரி பண்ணலாம். இங்கே கேன் ஏபிள் டு ட்ரை திஸ் ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளமும் பார்க்கலாம், கொஸ்டின் பேங்க்லேயும் ப்ராப்ளம் பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், நெட்வொர்க் கிராஷிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா யூ கேன் யூஸ் 2 ரெஃபரன்சஸ். ஆல்ரெடி உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சிட்கரா புக், அதில் நெட்வொர்க் கிராஷிங் பற்றி இருக்கு, டாபிக் வித் ஃபார்முலா. அந்த காஸ்ட் ஸ்லோ ஃபார்முலாவோட 4 பேராமீட்டர்ஸும் இருக்கு. நார்மல் டியூரேஷன், நார்மல் காஸ்ட், கிராஷ் டியூரேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட், QT, பன்னீர்செல்வம் புக், குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், அதுலேயும் யூ ஹேவ் த கண்டென்ட் ஃபார் நெட்வொர்க் கிராஷிங். எந்த இடத்துலனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த யூனிட்ல இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் CPM பார்த்துருப்பீங்க, PERT பார்த்துருப்பீங்க. அடிஷ்னலி தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கூட 1-2 சால்வ் பண்ணியிருப்பாங்க. And there are also exercise questions. இங்கே பாருங்க, எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. கீழே assume an indirect cost of 125 per day. Why? Because it is constant. அது வந்து டே பை டே சேஞ்ச் ஆகாது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு தான் கால்குலேட் பண்ணுறோம். டெவலப் த லீஸ்ட் காஸ்ட் கர்வ் ஃபார் த ப்ராஜெக்ட். லீஸ்ட் காஸ்ட் கர்வ் சம்திங் அந்த டோட்டல் காஸ்ட்ல நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். எங்கே டெப்த், எந்த அந்த கர்வ், அந்த டோட்டல் காஸ்ட் கர்வ்ல எங்கே டெப்த் இருக்கோ அதான் நம்ம ஆன்சர். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஃபார்வர்ட் பாஸ், பேக்வர்ட் பாஸ், கிரிட்டிக்கல் பாத் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா இந்த பாத்ஸ் டு பி கிராஷ்ட். இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து நமக்கு ஒரு பாத்து தான் வந்து அவைலபிளாக இருந்தது, ஒரு கிரிட்டிக்கல் பாத். பட் ஹியர் தேர் ஆர் மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ், மல்டிபிள் பாத்ஸ் வில் பி அவைலபிள். ஃப்ரம் தேர் we need to determine. இந்த காஸ்ட் ஸ்லோப் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் நெட்வொர்க் டயக்ராம் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா நெட்வொர்க் டயக்ராம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ சால்வ் த காஸ்ட் ஸ்லோப் டேபிள். அந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த காலம், அந்த காலமை இந்த ரெட் கலரில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக அதை சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் நெட்வொர்க் ட்ரா பண்ணிட்டு போகலாம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போஸ் நீங்கள் நெட்வொர்க் ட்ரா பண்ணுறதுல தான் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஃபுல்லாக கட் பண்ணிடுவான், சான்ஸ் இருக்கு. பட் டேபிளை ஃபர்ஸ்ட் இந்த சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெட்வொர்க் போடுறது கூட ஓகே. பிகாஸ் இந்த டேபிளில் இருக்கிற காஸ்ட் ஸ்லோப்புக்கு தனி இண்டிவிஜுவல் மார்க்ஸ் இருக்கு. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை தனியாக எடுத்து எழுதிட்டு ஒரு வேல்யூக்கு மட்டும் சப்ஸ்டியூஷன் கிளியராக காட்டணும். சப்போஸ் ஃபார் ஆக்டிவிட்டி ஏக்கு மட்டும் காஸ்ட் ஸ்லோப் எப்படி 25 வந்தது அதை நீங்கள் காட்டலாம் ஸ்டெப் மார்க். ஸ்டெப் 1 இப்போ நம்ம வந்து கிராஷிங் செக் பண்ணுறாங்க அட் லீஸ்ட் காஸ்ட் ஸ்லோப் அண்ட் தே ப்ரொசீட் அகெயின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸையும் செக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க, டியோட காஸ்ட் வந்து 150, டிஎஃப் அப்படிங்கிற காஸ்ட்னு பார்க்கும்போது 200. ஸோ தே செலக்டிங் 150. அந்த மாதிரி வந்து அந்த நெட்வொர்க்கோட ஃபேக்டர் நம்ம ப்ராப்ளமோட நேச்சர் பொறுத்து நம்ம ஹைட்ரேஷனில் செலக்ட் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இங்கேயும் தே ஆர் செலக்டிங் மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் ஸோ தட் வி கேன் select which combination
எந்த காம்பினேஷன்ல இருக்கிற பாத்தை வந்து 1 டே கிராஷ் பண்ணலாம், அதில் எந்த ஆக்டிவிட்டிக்கு கிராஷ் டே அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என் ஏடிஎஃப் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ அதில் வந்து எந்த ஆக்டிவிட்டிக்கு கிராஷ் அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம வந்து கிராஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போயிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஆர் எல்ஸ் நம்ம யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளம் வந்து கேன் கோ த்ரூ அகெயின் டைம் இருக்கும்போது. ஸோ தே ஹைலைட்டட் த டியூரேஷன் அண்ட் டேஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட காஸ்ட் வந்து டவுன்வர்ட் ஆகிட்டே இருக்கு. தென் there is a sudden increase. So they stop at 2400, which is the optimum solution, and crash duration is 8 days. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம கிராஷிங் வந்து 5 days வரைக்கும் போனாலும் it is not optimum since there is a huge difference in cost, huge increase in cost. And again, in the particular example, they are determining the total cost, direct cost. அதாவது direct cost, indirect cost இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் they are framing the total cost. இப்போ நார்மலாக நம்ம கர்வில் இந்த மாதிரி டைப் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்குண்டான அசோசியேட்டட் டோட்டல் காஸ்ட் அசோசியேட்டட் ஒன்றும் இல்லை, அந்த டேபிள் இருக்கிற வேல்யூஸ் தான் இங்கே அகெயின் நம்ம வந்து பிளாட் பண்ணலாம். ஸோ சம்மரி, இந்த டைம் காஸ்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆக்டிவிட்டி டைரக்ட் காஸ்ட் டியூரேஷன் என்ன ரிலேஷனுக்கு அசம்ஷன் ஆஃப் லீனியாரிட்டி. லீனியாரிட்டிலேயே வந்து ரெண்டு பார்த்தோம், லீனியர் அசம்ஷன், பீஸ் வைஸ் அசம்ஷன், அண்ட் ப்ரொசீஜர் மினிமம் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட்டோட நேச்சர்னால எப்படி டோட்டல் காஸ்ட் மாறுது, அதில் நம்ம மினிமம் செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கிரிட்டிக்கல். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேன் ஏபிள் டு ட்ரை பண்ணிடுறோம். போக போக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பெட்டர் யூ கேன் ட்ரை. அண்ட் ஐ வில் ட்ரை டு கிவ் சம் சிம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம். நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம் இல்லையா ஏபிசிடி, அந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஐ மே கிவ் அஸ் அன் அசைன்மெண்ட். சார் எனி டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் வேணுங்கிறவங்க ரிக்வெஸ்ட் டு ஸ்பீக் கொடுங்க. அண்ட் இன்னொன்று இருக்குது இதில் மெத்தட், ஆக்சுவலாக டேபிளர் அப்ரோச்சுன்ட்டு இட் மைட் பி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பெட்டர் வி கோ ஃபார் ஸ்டெப் வைஸ் ஹைட்ரேஷன் ப்ராசஸ். யூ கேன் ஒமிட் டேபிளேஷன் அப்ரோச். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. இல்லை நீங்கள் உங்கள் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வியூ பண்ணி பாருங்கள், செக் வெதர் இட் இஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். இஃப் இட் இஸ் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அகெயின் வியூ பண்ணிவிட்டு வி கேன் ஏபிள் டு டிஸ்கஸ். ஓகே, லாஸ்ட்டாக ஒன்று ரெண்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இன்கார்பரேட்டிங் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் போனஸ் அண்ட் பெனால்ட்டி. இந்த ரெண்டு விஷயத்தினால நமக்கு என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்? போனஸ் அண்ட் பெனால்ட்டி இதனால என்ன மாற போறோம்? Is there any influence? Is there any influence of bonus and penalty in time cost trade-off? Chatla
எஸ் ஆர் நோ ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க. இஸ் தேர் எனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போனஸ் அண்ட் பெனால்டி இன் டைம் காஸ்ட் ட்ரேட் ஆஃப்? நிரஞ்சனா, நீங்க லைவ்ல தான் இருக்கீங்க, நீங்க என்ன சொல்லுங்க. மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஐடியா இல்லை சார். மேபி இன்டைரக்ட் காஸ்ட் கூட. எஸ். ஏன் அப்படின்னா போனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா இல்ல கிரெடிட் அண்ட் டெபிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் உங்களுக்கு கிரெடிட்னா என்ன, டெபிட்னா? போனஸ்னா கிரெடிட்டா டெபிட்டா? Bonus means credit for the contractor. Okay, so there may be some savings. Penalty means ஆல்ரெடி நம்ம கிராஷிங்ல வந்து அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். பெனால்டி மீன்ஸ் ஒரு அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் ஃபர்தர் இன்க்ரீஸ். ஸோ அது எந்த டைம்ல போனஸ் கிடைக்குது, எந்த டைம்ல பெனால்டி கிடைக்குதுங்கிறத பொறுத்து அந்த கர்வோட நேச்சர் மாறக்கூடும். தட் இஸ் வாட் இன்கார்பரேட்டிங் தீஸ் ஃபேக்டர்ஸ். அதாவது நம்ம கர்வோட நேச்சரை இன்னும் ரியலிஸ்டிக்கா மாத்துறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Depending on these factors depend on owner's requirements. That is typically based on per day within the excess or normal duration. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்க, நார்மல் டியூரேஷன் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. without bonus or without penalty, normal duration is considered. But each excess day, இந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஒரு நாள் நம்ம டேவை தள்ளி போட போட பெனால்ட்டி கிடைக்கும் ஃபார் அ கான்ட்ராக்ட். At the same time, by reducing each day, we'll automatically get the bonus. ஸோ இந்த ஃபேக்டர் உள்ள வரதுனால நம்மளோட கிராஷ் டியூரேஷன் சேஞ்ச் ஆகலாம், மேபி சேஞ்ச் ஆகலாம் தான். ஏன்னா எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ். பேஸ்ட் ஆன் தீஸ் வேல்யூஸ், இந்த வேல்யூவை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆல்சோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வேல்யூஸ் பொறுத்து தான் இருக்கு நேச்சர். So initially we will calculate the direct cost slope. இந்த டைரக்ட் காஸ்ட் ஸ்லோப்புக்கு எந்த வேல்யூ எடுக்கிறாங்கன்னு தெரியும். நார்மல் டியூரேஷன், கிராஷ் டியூரேஷன், நார்மல் காஸ்ட், கிராஷ் காஸ்ட், இந்த 4 பாராமீட்டர்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன சேஞ்ச் பண்றாங்க, சேஞ்ச் பண்றதுனால டியூரேஷன் கம்மியாயிட்டே இருக்கு. அண்ட் யுவர் டோட்டல் காஸ்ட் இஸ் ஆல்சோ டிக்ரீசிங் அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதை நம்ம இதில் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா த எஃபெக்ட் ஆஃப் இன்டைரக்ட் காஸ்ட் அண்ட் ஆல்சோ த அடிஷனல் எஃபெக்ட் ஆஃப் பெனால்டி அண்ட் போனஸ். பெனால்ட்டி பொறுத்த வரைக்கும், போத் பெனால்ட்டி அண்ட் போனஸை பொறுத்த வரைக்கும் 300 rupees per day. அதை தனியாக ஒரு காலம்ல இண்டிகேட் பண்ணிக்கிறாங்க, போனஸ் பெனால்ட்டி இந்த காலம். ஸோ ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ணிக்கிறது பெனால்ட்டி அண்ட் கிரீன் கலர் போனஸ். போனஸோட அடிஷனல் எஃபெக்ட் என்னன்னா இந்த டோட்டல் காஸ்ட்ல இந்த டோட்டல் காஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா, எப்படி இருக்கும்? 48,300 டோட்டல் காஸ்ட் பிளஸ் இன்டைரக்ட் காஸ்ட். பெனால்ட்டியா இருந்ததுன்னா மைனஸ், சாரி பெனால்ட்டியா இருந்ததுன்னா பிளஸ். ஓகே, if there is a penalty then you have to add to the additional expenditure. அதனால தான் இங்க வந்து 1,11,000 வந்திருக்கு. பட் இன் கேஸ் இந்த இடத்துல பாருங்க, இதுல என்ன பண்ணோம், நார்மலா நம்ம பண்ணோம் டைரக்ட் காஸ்டையும் இன்டைரக்ட் காஸ்டையும் ஆட் பண்ணுவோம், அது தெரிஞ்ச விஷயம். பட் when we get a bonus there is a deduction. அதனால தான் அவங்க ஆல்ரெடி மைனஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க.
ஸோ இப்போ we are following the same trend. Up to this point your total cost is decreased and இங்கே தான் increase ஆயிருக்கு. So your total cost will be after applying the bonus penalty எல்லாமே கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமா total cost is 91,100 and the corresponding duration is 115 days. அவ்வளோ. So is there any clarification? Clarification இருந்ததுன்னா you can able to ask me. Give the request to speak option and doubts இருந்தாலும் கேட்கும். சப்ஜெக்ட் இல்லாமல் மற்ற இந்த phase 1 ப்ராஜெக்ட் பற்றி நேற்று கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து இனிஷியலாக ப்ராஜெக்ட் வந்து டாபிக்ஸ் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் phase 1க்கு, ப்ளஸ் செமினார் அவருக்கும் ஜேர்னல்ஸ் கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து செமினார் அவர் ஜூமில் கண்டக்ட் பண்ணுறோன்னா நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற செஷன் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். தட் வில் பி மார்க்டு ஃபார் இன்டர்னல்ஸ். இப்போவே கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கேட்டுக்கோங்க. செமினார் அவர் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ப்ரௌசிங், இட் இஸ் ஆல்சோ ஃபார் இன்டராக்டிங் வித் யுவர் fellow students and staff who is supervising, and based on this your internal mark will be assessed. இதுக்கும் தனியாக பாயிண்ட் இருக்கும் கிரெடிட். இப்போ நீங்கள் வேணும்னா அப்படியே லைனில் இருக்கும்போது ஐ வில் ஜஸ்ட் கிவ் அ சம் லைட் ஓவர்வியூ அபவுட் த சம்மரி, இந்த ஃபேஸ் ஐ மீன் இந்த செமஸ்டர் 3 எப்படி இருக்கும்ட்டு. So in your semester 3 there is three subjects. Apart from that practical training பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நார்மலாக எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப் போயிருக்கணும் 2 weeks. பட் இப்போ போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறதுனால யூ கேன் ஏபிள் டு ஸ்டார்ட் வியூவிங் வீடியோஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் அண்ட் கலெக்ட் சம் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் டாபிக்ஸ் ஈவன் ஃப்ரம் குவாலிட்டி சர்க்கிள் அஸ் பரத் சார் மென்ஷன். அது கூட ஒருத்தர் ஒன் ஆஃப் த டாப்பிக்காக எடுத்துக்கலாம். பட் எல்லாருமே சேமாக இருக்கக்கூடாது, வேறு டாப்பிக்கில் யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் சம் ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட். அதை நம்ம டைம் பீயிங்கில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு எப்படி அப்ரோச் பண்ணுமோ கைட்லைன்ஸ் வரதை பொறுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நம்ம வெளியே போக முடியலையன்ட்டு அப்படியே விட்டுறாதீங்க. யூ கலெக்ட் டேட்டா இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஃப்ரம் த நெட் சோர்ஸ். செகண்ட், அடுத்து என்னன்னா செமினாருக்கு உங்களுக்கு 1 கிரெடிட் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு 1 கிரெடிட் இருக்கு. ரிசல்ட்லேயே உங்களுக்கு இதுக்கு தனியாக கிரேடு வரும். ஸோ யுவர் ஃபைனல் கிரேட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வெப் போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகும்போது யுவர் மார்க்ஸ் வில் பி அசஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஆன்லைன் செமினார் இன்டராக்ஷன் பை த இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட். டீம் ஒர்க் கிடையாது, இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டாக தான் செமினார் ப்ரெசென்ட் பண்ணணும் ஆன்லைனில். ரொம்ப கூட வேணாம், ஒரு 5 minutes is enough. 5 minutes is enough for individual seminar presentation, not even more than that. Yes, Riyanka, is there any clarification? உங்க மைக் ஆன்ல தான் இருக்கு. ஹலோ, எஸ் கேக்குது, சொல்லுங்க சார். நேத்து நான் கேட்டிருந்தேன், இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போ எடுக்கிற டைட்டில் வச்சு தான் கண்டினியூஸா 2 செமஸ்டரும் ஒர்க் பண்ணணுமா? ஐ மீன் சேம் கைடு கீழே அதே டாபிக்ல தான் ஒர்க் பண்ணணுமா? ஆமா, அதான் நான் நெக்ஸ்ட் சொல்ல வந்தேன். இப்போ பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஏன்னா கொஞ்சம் நாய்ஸ் கேக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸ். எங்க மியூட் பண்றது எனக்கு தெரியல. உங்க ஸ்கிரீன்ல மேல இருக்கும் பாருங்க, 4 பட்டன் இருக்கா? ஓகே. ஸோ நம்ம 3 தியரி சப்ஜெக்ட் சொல்லியிருந்தோம், ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் செமினார் சொல்லியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு 6 கிரெடிட் இருக்கு, அதாவது phase 1 ப்ராஜெக்ட்டுக்கு. அதே போல நெக்ஸ்ட் செமஸ்டர் வெறும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் phase 2 ப்ராஜெக்ட்டுக்கு 12 கிரெடிட். ஏன் திருப்பி சொல்றேன், இப்போ phase 1 கரண்ட் 3rd செம் ப்ராஜெக்ட்டுக்கு 6 கிரெடிட்,
phase 2 next sem ப்ராஜெக்ட்டுக்கு 12 கிரெடிட்ஸ். ஸோ டோட்டலாக உங்கள் ப்ராஜெக்ட் மட்டுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் 18 கிரெடிட்ஸ் இருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா யூஜி லெவலில் ஒரு செமஸ்டரில் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிங்கன்னா அப்பவே முடிச்சிடலாம். பட் பிஜி லெவலில் அப்படி பண்ணக்கூடாது. உங்களோட எப்படி வந்து ஒரு சீரீஸில் வந்து சீசன் 1 சீசன் 2 உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ராஜெக்டை வந்து 2 ஃபேஸாக 2 செமஸ்டருக்கு டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பேஸ் இந்த கரண்ட் செமஸ்டரில் யூ ஹாவ் டு ஃபைனலைஸ் த டாபிக், நாட் ஜஸ்ட் லைக் தட். யூஜி லெவலில் நீங்கள் 0th ரிவ்யூலேயே டாபிக் ஃபைனலைஸ் பண்ணிடுவீங்க. பட் இங்கே 0th ரிவ்யூலேயே டாபிக் ஃபைனலைஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. there will be many changes, many suggestions, corrections, and you have to go through various journals. For example, உங்களோட phase 1 ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் ட்ரைனிங்கில் உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் phase 1 எப்படி இருக்கணும்னா அதில் மினிமம் 30 ஜேர்னல்ஸோட அப்ஸ்ட்ராக்ட், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ஸ்ட்ராக்ட் இருக்கணும். உங்கள் டாப்பிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. ஜஸ்டிஃபை எப்படி பண்ண போகிறீங்க? பேஸ்ட் ஆன் யுவர் அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் as well as need. இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க. நீட், அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப். ஜஸ்டிஃபை பண்ணணும்னா யூ நீட் சாலிட் பாயிண்ட்ஸ் அப்சர்வ்ட் ஃப்ரம் த லிட்ரேச்சர். அதுக்காக தான் ஃபைனல் ரிப்போர்ட்டில் 30 லிட்ரேச்சர் இருக்கணுங்கிறாங்க. பட் just like that you cannot able to arrive at 30 journals, not just like that. minimum 100 journalsக்கு மேல நீங்க ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் you can able to short list. நிறைய journals வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் மீன்ஸ் we cannot able to consider it, we cannot short list. Yes, at the end of your phase 1 you will be shortlisting 30 journals which should be reported in your phase 1 report, as well as அந்த 30 journals plus உங்களோட டாபிக்கோட ஜஸ்டிஃபிகேஷன், அப்ஜெக்டிவ், ஸ்கோப்பு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி you have to prepare a detailed methodology. உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் phase 1 ஸ்லைடு எப்படி இருக்கும்னு காட்டுறேன். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த கண்டென்ட்ஸ் இருக்கணும் phase 1 ஸ்லைடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. phase 1க்கு இவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படின்னு. தென் phase 2 என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்ஸ் உங்களோட செமஸ்டர் 3 எக்ஸாம் முடியும் போதே can start experimental work for phase 2. லைக் சில பேர் வந்து சாஃப்ட்வேர்ல ஓரியன்ட் ஒர்க் இருக்கும். சாஃப்ட்வேர் ஓரியன்ட் ஒர்க்னாலும் டைரெக்டாக நீங்கள் பண்ணிட முடியாது. இனிஷியலி யூ நீட் டேட்டா கலெக்ஷன் அண்ட் தென் ஒன்லி அனாலிசிஸ் அண்ட் கம் டு த அவுட்புட். ஸோ அந்த டேட்டா கலெக்ஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட், அனாலிசிஸ், அவுட்புட், இந்த 4 ஒர்க்கையும் நீங்கள் phase 2ல பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் phase 2ல தேர் இஸ் ஒன்லி நெக்ஸ்ட் செமஸ்டரில் there will be only project and practical training, no other theories or labs. ஏதாவது கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா கேளுங்க. சார் கைடு சூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க வந்து 0th ரிவ்யூக்கு டேட் ஃபைனலைஸ் ஆனோடனே அதெல்லாம் ப்ரெசன்டேஷன் முடியும் போது parallelly dean sir will select the guide. You can also approach and dean sir வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. There will be staff meeting and they will decide. சார் வேகான டாபிக்ஸ்னா என்னென்ன டாபிக்ஸ்ல சார் ஒர்க் பண்ணலாம் நாங்க? என்ன டாபிக் கேட்டீங்க? வேகா ஐ மீன் சும்மா ஜெனரலா என்னென்ன டாபிக்ஸ்ல ஒர்க் பண்ணலாம் நாங்கன்னு கேக்குறேன். அதுக்கு நீங்க வந்து ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கேக்குறீங்கல்ல? ஆமா. இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பேட்சஸ்ல இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஓரியன்டா கொஞ்சம் இருக்கும். அது வந்து நிறைய ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். என்னதான் நம்ம வந்து அதுல நியூ அப்ஜெக்டிவ் அண்ட் நியூ ஸ்கோப்பை இன்க்ளூட் பண்ணாலும் லிட்ரேச்சர் வந்து நிறைய காமனா இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் தான் ஆட் பண்றோம்ல, போதா இருக்கக்கூடிய லிட்ரேச்சர். அதனால ரிப்பீட்டேட்டிவா இருக்கும் கண்டென்ட். கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ நீட் டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஸ்கோப், எந்த அளவுக்கு உங்களால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், either you can get the data from any research center or industries, construction industries,
அவங்க ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க அசோசியேட் பண்ணி டேட்டா பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 சாம்பிள் ப்ராஜெக்ட் உங்களோட சீனியர் இது சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஹரியரன் வந்து அவர் லட்சதீப் ஐலாண்ட்ல they got the permission to access the data for planning and monitoring. அதே போல இன்னொருத்தவங்க சந்திரவதனா அவங்க பாத்தீங்கன்னா they have used the topic for sensors, robotic sensors இருக்கும்ல, எக்யூப்மெண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு சென்சார் யூஸ் பண்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் இன்வால்வ் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹர்ஷவர்தினி அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்க, கமர்ஷியல் பில்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல ஃபயர் சேஃப்டி எவாக்குவேஷன், ஏன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் சேஃப்டி இருக்கு பிளஸ் அதர் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. நம்ம அந்த பில்டிங் ஓரியன்டேஷன் பத்திலாம் ஸ்டடி பண்றீங்க சிஸ்டம் இன்டெகிரேஷன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டாபிக் லைக் ஃபயர் எவாக்குவேஷன் பிளான், அதுக்கு they will do extensive research, literature study, collect data from similar commercial buildings, then prepare a draft plan for a commercial building, and அதில் they will இன்ஜெக்ட் த டேட்டா. நிறைய டேட்டா வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் ஆஃப்ல நிறைய டேட்டா இன்ஜெக்ட் பண்ணி தான் அனலைஸ் பண்ணுறோம். என்ன மாதிரி டேட்டா இன்ஜெக்ட் பண்ணுறோம், நார்மல் காஸ்ட், கிராஷ் காஸ்ட், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம காஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். மற்ற பேராமீட்டர்ஸ் ஃபைனல் ஆன்சருக்கு மினிமம் ப்ராஜெக்ட் டியூரேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஆப்டிமம் டியூரேஷன், ஆப்டிமம் காஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இங்கே நிறைய டேட்டா இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் ஸ்கோப் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கணும். Is it okay? Sir, experimental projects பண்ணலாமா? Because we do have engineering. Yes, experimental projects பண்ணலாம். உங்க 2 பேட்ச் முன்னாடி நம்ம லோடிங் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரென்தா மெட்டீரியல்ஸ் லேப்ல, அதில் வந்து பீம் டெஸ்டிங்க்கு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. பட் இட் ஷுட் பி மோர் ஆஃப் அ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் ஃபேஸ் ராதர் தன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்காக போகாம கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அந்த என்ன சொல்றது அந்த லிமிடேஷனுக்குள்ள இருக்கணும். ஸ்கோப், யுவர் ஸ்கோப் ஷுட் நாட் கோ பியாண்ட் யுவர் ஸ்ட்ரீம். அந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் தான் கண்டிப்பா பண்ணி ஆகணும். டீன் சாரும் அதான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டீன் சார் வந்துட்டு போன தடவை எங்களை கூப்பிட்டு கிளாஸ்ல எல்லார்கிட்டயும் பேசினப்போ மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸ் தான் இதுக்கப்புறம் நீங்க பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எஸ், அதனாலதான் நான் திருப்பி கேட்கிறேன், நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங்லயும் பண்ணலாமா? ஏன்னா வந்துட்டு அப்ப உங்களுக்கும் ஸ்ட்ரக்சரலுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் கீழே வரும். நான் என்ன சொல்றேன்னா அதுல நீங்க அதோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொண்டு வரணும். எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்ல பண்ணாலும் யூ நீட் டு கிவ் டோட்டல் ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் ஆட் டோட்டல் பேராமீட்டர்ஸ். என்ன பண்றீங்களோ அதை கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிம்மோ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட் தான். ஆக்சுவல் ஒரு பில்டிங், ஒரு ஆக்சுவல் ப்ராஜெக்டோட கண்டென்ட்ஸ் எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்றோம் அண்ட் அதுக்குண்டான ஒர்க் எல்லாமே பண்றோம். இட்ஸ் அ பியூர் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட் தான், நாட் சாஃப்ட்வேர்னு சொல்லி நம்ம தட்டி கழிச்சிட முடியாது. வை? பிகாஸ் இட் இஸ் லைக் எ சிமுலேஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இட் பிகம்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஆஸ் வெல் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட். ஸோ இந்த ரெண்டுலேயுமே கனெக்ட் ஆகிற மாதிரி யூ ஹேவ் டு லாக் யுவர் டாபிக். ஸோ நீங்கள் இப்பயே இன்னைக்கே டாபிக் வரலையேன்னு யோசிச்சிங்கன்னா வராது. ஒரு 2 ரிவ்யூக்கு அப்புறம் தான் யூ கேன் ஏபிள் டு ஃபைனலைஸ் அ டாபிக். அண்ட் 0th ரிவ்யூக்கு யூ ஷுட் நாட் ஃபிக்ஸ் இட் வித் 1 டாபிக் அலோன். அப்படி பண்ணக்கூடாது. 0th ரிவ்யூக்கு மினிமம் 3 டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாபிக் 1 அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன ஜேர்னல்ஸ் பண்ணி பார்த்தீங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த ஜேர்னல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபுல் கதையும் பேசணும்னு அவசியம் கிடையாது. யூ ஷுட் ஏபிள் டு டாக் அபவுட் என்ன நீடு இருந்தது, அந்த ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசணும். அவருக்கு என்ன நீடு இருந்தது, அந்த டைம்ல என்ன டெபிஷியன்ட் இருந்தது, தென் ஆஃப்டர் தட் அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் கொண்டு வந்தாங்க, அந்த நீட்ல அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, என்ன பண்ண முடியல. பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேவ் லிமிடேஷன்ஸ். என்ன பண்ண முடிஞ்சது, அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப்பை செட் பண்ணாரு, அவர் செட் பண்ண ஸ்கோப் ஓகேவா, அவர் செட் பண்ண ஸ்கோப்க்கு ஏற்ற மாதிரி அவரோட மெத்தடாலஜி காம்பேட்டபிளா இருந்ததா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க பேஸ் ஒன்ல ப்ரிப்பேர் பண்ற மெத்தடாலஜி உங்களுக்கு காம்பேட்டபிளா இருக்குமான்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். ஒன்லி when you criticize and judge other papers, you can able to judge yourself, your project. Okay.
ஸோ அதை பண்ற மாதிரி இருக்கும். அண்டு ஃபைனலி கன்க்ளூஷன்ல அந்த ஸ்கோப்பை எப்படி அச்சீவ் பண்ணாங்க. அண்ட் ஃபர்தரா யூ நீட் டு லிங்க் மெனி டாபிக்ஸ் ஆர் மெனி ஜேர்னல்ஸ் ஆஸ் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டாபிக்லயே நீங்க வந்து 3 நாளா டிவைட் பண்ணிக்கலாம். அந்த டாபிக் ஓரியன்டா எக்ஸ்பெரிமெண்டலா என்ன பண்ணாங்க, சாஃப்ட்வேரா என்ன பண்ணாங்க, டேட்டா கலெக்ஷனுக்கு என்ன பண்ணாங்க. சில ப்ராஜெக்ட்ல வந்து சில ஜேர்னல்ல வந்து டேட்டா கலெக்ஷன் மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் இந்த கொஸ்டினரி சர்வே. அதே டாபிக் ரிலேட்டடா இன்னொரு ஜேர்னல் ஆத்தர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டாபிக்கே வந்து 3 நாளா கிளாசிஃபை பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். லைக் தட் யூ ஹவ் டு ஃபாலோ ஃபார் மினிமம் 3 டாபிக்ஸ் இந்த 0th ரிவ்யூ. அதனால தான் உங்களுக்கு செமினாரும் நீங்க அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் செமினாருக்கு வந்து யூ கேன் டேக் ஒன் டாபிக் as a ஃபைனல் அண்ட் அந்த டாப்பிக்கை வச்சு நீங்க ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஓவரால் எல்லாமே கவர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஆர்பின்னு ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வரைக்கும் என்ன இருக்கோ ஒரு எல்லா மைனர் டீட்டெயில்ஸும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே கவர் பண்ணியிருக்கணும். அந்த ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நான் இதை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எனக்கு இதை பற்றி ஒரு தரோ நாலேஜ் இருக்கு அந்த டாபிக் பற்றி அப்படின்னு ஒரு ஃபைனலைஸ்க்கு வர்றது பேர் தான் செமினார். ஒன்ஸ் செமினாருக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டான விஷயம் வந்து கிளாரிஃபை ஆகிடும். ஷர்லின் and comment asked, so actually the doubt is, for example, can we choose topics like self-repairable roads, do it experimentally in management aspects அப்படின்னு கேட்குறீங்க. இதை வந்து நீங்க இப்போ you can take as one of the topic in 0th review. ஓகேவா? அதே போல மற்ற ரெண்டு மூணு டாபிக்ஸும் என்னன்னு பாருங்க. மெயினாக நீங்கள் என்ன டாபிக் செலக்ட் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய ஓவரால் ஆஸ்பெக்டை ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கேன் ஏபிள் டு ஜட்ஜ். நீங்கள் டாபிக் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா தட் மெத்தட் வில் கோ ராங். நீங்கள் டாபிக் வந்து செலக்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத விட அதுக்குள்ளே போயிட்டு டீப்பாக ஸ்டடி பண்ணி பாருங்க ஒரு 1 or 2 days. எஸ், வேற என்ன கிளாரிஃபிகேஷன்? லைவ்ல இருக்கிறவங்க மைக் ஆன் பண்ணி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தா கேட்கலாம். இல்ல சார், எனக்கு அவ்வளவுதான் டவுட். நான் வேற ஏதாவது வந்தா அடுத்த கிளாஸ்ல கேட்டுக்கிறேன் சார். ஓகே, நோ இஷ்யூஸ் சார். ஓகே. ஸோ ஓகே, பட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.